நாளைக்கு எக்ஸாம் வச்சுட்டு இப்ப வரைக்குமே 11th ஜெனரல் மேக்ஸுக்கு ப்ரிப்பரேஷன் பண்ணாம இருக்கீங்களா? கம்பல்சரிய பார்த்தாவே பயப்படுற கூட்டமா நீங்க? உங்களுக்காக லாஸ்ட் மினிட்ல எந்த சம்ஸ் எல்லாம் ஒர்க் அவுட் பண்ணா கம்பல்சரி 2 மார்க்கா இருக்கட்டும் 3 மார்க்கா இருக்கட்டும் ஈஸியா அட்டன் பண்ணலாம்ன்றத பார்க்க போறோம். அது மட்டும் இல்ல, மேக்ஸ்ல நீங்க எல்லா 5 மார்க்கும் அட்டன் பண்றதுக்கு எந்தெந்த சாப்டர்ஸ் போட்டா போதும், எந்த சம்ஸ் எல்லாம் ஒர்க் அவுட் பண்ணா போதுன்ற மட்டும் பார்க்கலாமா? வாங்க. கொஸ்டின் நம்பர் 30 இருக்கட்டும், கொஸ்டின் நம்பர் 40 இருக்கட்டும், இந்த ரெண்டு கம்பல்சரி 2 மார்க் அண்ட் 3 மார்க் கம்பல்சரிக்கு நீங்க மேக்ஸ்ல அட்டன் பண்றதுக்கு நாங்க சொல்ற சம்ஸ மட்டும் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தாலே கண்டிப்பா உங்களால 2 மார்க் இருக்கட்டும் 3 மார்க் கம்பல்சரி இருக்கட்டும் ஷுவரா அட்டன் பண்ண. அதே மாதிரிதான் கோல்டன் 5 மார்க்ஸ் நம்ம சொல்லக்கூடிய அந்த 5 மார்க்ஸ் மட்டுமே நாங்க சொல்ற சாப்டர்ல இருக்கிற, நாங்க சொல்ற எக்ஸசைஸ்ல இருக்கிற, நாங்க சொல்ற சம்ஸை மட்டும் நீங்க ஒர்க் அவுட் பண்ணா 7 5 மார்க் கொஸ்டின் பேப்பர் எப்படி கேட்டாலும் உங்களால ஈஸியா அட்டன் பண்ண முடியும். 35க்கு 35 இந்த செக்ஷன்ல எடுக்க முடியும். அப்புறம் என்ன, கம்பல்சரியும் ஈஸியா அட்டன் பண்ண முடியும், 5 மார்க்கும் ஈஸியா அட்டன் பண்ண முடியும். எல்லாத்தையும் கரெக்டா பண்றீங்கன்னா நீங்க அழகா 90 அவுட் ஆஃப் 90 மேக்ஸ்ல ஸ்கோர் பண்ண முடியும். அதுக்கு எங்களோட பிடிஎஃப் உங்களுக்கு தேவைப்பட்டா மறக்காம பேஜை ஃபாலோ பண்ணிட்டு பிடிஎஃப்னு கமெண்ட் பண்ணி இந்த 2 பிடிஎஃபையும் வாங்கி கம்பல்சரியா இருக்கட்டும் 5 மார்க் எல்லாத்தையும் தரவா போட்டு நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணுங்க மேக்ஸ்ல. தேங்க்யூ.